தாங்கள் கொடுத்த சட்டத்தையும் பட்டத்தையும் நான் மீறி இருக்கிறேனா? என்னுடைய கடமையை நான் சரியாகத்தான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க இந்த மாநிலத்தில் நான் தோற்க கூடாது. கை போட்டு சட்டம் செய்திருக்கிறேன். ஆனபடியினால் தாங்கள் பார்த்தால் தாங்கள் ஜெகத் ரட்சகன் எதை வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கும் திறமை உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. ஆதலால் நான் நிறைய பேசுறதுக்கு இன்னும் வேண்டாம். எனக்கு ஏற்பட்ட அவமானம் தங்களுக்கு கிடையாதா? ஒரு மனிதத்திலே நான் கண்டிப்பாக உண்டு. ஆதலால் இந்த விரதத்தில் எனக்கு பங்கு தந்தே தீர வேண்டும். ஆதரத்தில் கொடுத்த சத்தியமானது உண்மையாக கொஞ்ச நேரம் இரு. இது நான் முடிவெடுக்க முடியாது. பக்தனை கேட்டுதான் முடிவு செய்ய முடியும். கிருபாஞ்சனா, நீ இருக்கக்கூடிய சனிவார விரதத்தில் மந்தான் யாசகமாக பிரதி பாகம் கேட்கிறான். உனது மனப்பங்கு என்ன? அந்த சனிவார விரத புண்ணிய பலனை உங்களை தவிர வேறு ஒருவருக்கும் என் வாயாலும் கூட கொடு என்று சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு மட்டுமே கொடுப்பேன். கொடுப்பதும் அவருக்கு பாகம் கொடுக்காததும் உங்களுடைய மன அபிப்பிராயம். மந்தான் ஈஸ்வர பட்டு பெற்றவனே, என்னிடம் மன்றாடி நீ யாசகம் கேட்கிறாய். உனக்காக வேண்டு நான் மனமகிழ்ந்து பிரதிப்பாக உனக்கு பிச்சையாக தருகிறேன். முற்பகல் எனக்கும் பிற்பகல் உனக்கும். முற்பகல் என்றால் காலையில 6 மணியிலிருந்து 12 மணிக்குள் செய்யும் விரதம் முற்பகல். அது யாருக்கு? அது பகவானை சேர்ந்தது. பிற்பகல் என்றால் 12 மணிக்கு மேல் செய்யும் விரதம் அது சனி பகவானுக்கு. அவருக்கு மகாராணி, எந்த விதத்துல நியாயம்? காலையில் எழுந்து பெண்கள் வீட்டு வேலைகளை செய்து சாரபாரம் முடித்து சமைப்பதற்குள்ளாகவே அந்த முற்பகல் முடிந்துவிடும். எல்லோரும் விரதம் சனிக்கிழமை என்று பிற்பகலில் தான் செய்ய வேண்டியது. எல்லா விரத புண்ணிய பலனும் அந்த சனிதேவனை அல்லவா சாரும். நியாயம் அப்படி அல்லவே. காலையில் எழுந்து நேமேசைகளை முடித்து பூஜை ஏரியிலே திருவோவைத்து வைத்து ஏனை நினைந்து புலசை தீர்த்தம் அருந்தினால் அதுவே போதும். அதன் பிறகு எப்ப வேணாலும் அறுசுவர் சமையல் செய்து உன் விருப்பம் போல் 7 மலையை நினைச்சிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டா போதும். தூபதீபம் பகவான் ஓவியத்திற்கு காண்பித்து துவாய் தீர்த்தம் உண்டாலே சனிக்கிழமை கண்டிப்பாக அதுக்கப்புறம் எல்லாம் பதார்த்தம் எல்லாம் செய்து வச்சு படைச்சு போட்டு சாப்பிட்டாதான் விரதம் கிடையாது. துலாதீர்த்தமே போதுமானது. சரி பகவான். என்ன நாரணத்திலே கொடுத்த சத்தியமானது உண்மையாகி விட்டது. அந்த விரதத்தை கைப்பற்றி. ஆனால் உங்களை போன்ற அலையாத வீட்டிற்கு நுழைகின்ற இருந்தாலும் நாம் கிடையாது. என்னுடைய நாமதேயத்தை எனக்கோ 2.5 ஆண்டுகள் 30 மாதங்கள் சனிமகாதத்தை தொடர்ந்து விட்டது என்று சொல்லிய காரணத்தினால் இந்த மாமன்னனை தொடர்ந்தே எவ்வளவு துன்பங்களை கொடுத்தேன். இப்ப இந்த விரதத்திலும் அடைஞ்சு விட்டேன். இப்பேற்பட்ட மாமன்னத்திலே ஒரு சில வார்த்தைகள் நான் பேச வேண்டும். சனிதேவா, இந்த 2.5 ஆண்டு காலங்களாகத்தானே உனது இந்த பிடிபடைகளை பிரித்தேன். மனைவியை துறக்க செய்தேன். மகனையும் இழந்தாய். எவ்வளவு கொடுமைகளையும் கொடுத்தேனே. வந்திருப்பது நான் தான் என்று சொல்லியும் கூட மனிதவ ஐக்கியத்தோடு அந்த நாராயணக்கு அவருக்கு அப்படிப்பட்ட நிலவ தெரிவித்தார். உன்னுடைய மனிதவ ஐக்கியத்தை கண்டு நான் மெச்சுகிறேன். சரி, என் மீது உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கிறதா? ஒரு அவமானம் அடைச்சு கடைசியில வருத்தம் இருக்குதான்னு கேட்டா இது என்ன கேள்வி? எனக்கு வருத்தம் இல்லாம இருக்குமா? மனைவி இழந்து, மைந்தனை இழந்து, நாட்டை இழந்து, பிள்ளையை இழந்து, கல்வரால் அடிமுதைப்பட்டு ஆடை அணிபடிகள் தோற்று அண்ணாந்தாளோடு எல்லோரும் பார்த்து சிரிக்க நான் ஆடு மாடு போல கட்சி இருந்தோம். எனக்கு அவமானம் ஒன்றால் நடந்தது. எனக்கு மனசுல வருத்தம் இல்லாத போயிடுமா? இப்படி நினைக்கின்றாய். எவ்வளவு கொடுமைகளையும் நான் உனக்கு கொடுத்ததன் காரணத்தினால் அந்த நாராயணன் மீது உள்ள உனக்குடைய நம்பிக்கையை இந்த மக்களுக்கு எல்லாம் உணர்த்துவதற்காக புரிய வைப்பதற்காக நடத்திய நாடகம் தான் நான். சரி, நானா பிடிக்கல. உன் வாயால் என்னை அழைத்தால் சனி என்று வாக்கு உத்தரத்துதான் தொடர்ந்து இவ்வளவு கொடுமைகளையும் கொடுத்தேன். உன்னுடைய வைராக்கியத்தை, உன்னுடைய பக்தியை இத்தனை பேர்களுக்கு இந்த புலோக மாநாக்களுக்கு உணர்த்துவதற்காகவே இவ்வளவு சிரமத்தை கொடுத்தேனே தவிர என்னுடைய வழக்கம் என்ன? ஒரு மனிதனை தொடர்கின்ற பொழுது பலவித துன்பங்களை தருவது என்னவோ சத்தியமான உண்மைதான். ஆனால் அன்னவர்களை விட்டு விலகுகின்ற பொழுது பலவித நன்மைகளை செய்துவிட்டு செல்லுவது என்னுடைய வழக்கம். அந்த காரணத்தினால் நீ என்ன நினைத்தாயோ, இப்பேற்பட்ட குருமணி தவறாமல் பிடிக்க இந்த விரதத்தை கடைபிடித்தாய் அல்லவா? உன்னை போன்று யார் ஒருவர் புலை, கொலை, களவு, காமம் என்று சொல்லக்கூடிய 5 வித பஞ்சமா பாதகத்தை அறவே நீக்கி சனிவாரம் தோறும் நீ செய்தது போல் விரதத்தை யார் ஒருவர் இங்கு இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கும் அன்னவர்களுக்கும் உனக்கு எப்படி இன்றைக்கு ஸ்ரீமனமோ நாராயணமூர்த்தியுடைய பாததரிசனம் கிடைத்ததோ அது போன்று அத்தனை பேர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது சத்தியமான உண்மையை உணர்த்துவதற்காக
எவ்வளவு கொடுமைகளை கொடுத்தேனே தவிர சரி வேறு என்ற காரணம் கிடையாது. என் மீது உனக்கு வருத்தம் வேண்டாம். ஆதலால் என்னால் பிரிக்கப்பட்ட இதோ இந்த அயோத்தியாபுரி நாட்டு மக்களின் இடத்தில் ஒப்படைத்து விட்டேன். என்னால் பிரிக்கப்பட்ட பெண்ணே ஜானகி, அண்ணே சாந்தசீலா, சுவாமி இப்பொழுது ஒன்றாகத்தானே உங்களுக்கு சேர்த்து விட்டேன். என்னால் களையப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொன்னாபரணங்களை மீண்டும் உங்களுக்கு தந்து இந்த திருவரம் அயோத்தியாபுரி நாட்டுக்கு உங்களுக்கு மணிமுடி சூட்டி உங்களுடைய ஆயுள் காலம் இருக்கின்ற வரைக்கும் இந்த திருவளர் அயோத்தியாபுரி நாட்டுக்கு நீ மன்னனாக இருந்தே தீர வேண்டும். இந்த குடிவடைகளுக்கு எந்த ஒரு குறையும் வராமல் படிக்கு பாதுகாப்பு கொடுத்தே தீர வேண்டும். உங்களுடைய ஆயுள் காலம் முடிந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் அளித்த வண்ணமாகத்தாலே ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினாலும் நவநாயகனுடைய ஆசையினாலும் உங்களுக்கு சாரோப சாரூப சாமிப சாயுஷ் என்று சொல்லக்கூடிய முக்தி மோட்சத்திற்கு நாங்கள் வழிவகுக்கிறோம். ஆதலால் அன்றைய ஒன்றாக சேர்த்து என்னால் களையப்பட்ட ஆடை ஆபரணம் மணிமுடி பொண்டாட்டி புல்லாம் ஒண்ணு சேர்த்து நான் விடுற நாடு வேணும் பொண்டாட்டி வேணும் புள்ள வேணும் நான் தூரம் இது பண்ணல. உன்னுடைய வைகுண்ட பதவி அடைய வேண்டும். மீண்டும் பிறவி என்பது இல்லாமல் கிடையாது. 4வது முத்தி மோட்சம் எனக்கு நாடு நகரம் இல்லாம உன்னுடைய 4வது முத்தி மோட்சம் எடுத்தாங்கப்பா. ஆகட்டும் கடால எடுத்துட்டு வாங்க, துணிமணி எடுத்துட்டு வாங்க. எப்பயே சொன்னது அதை என்னமா மணி 8 ஆச்சு.